நீதிமன்றமே ஞானசேகருக்கு பாதுகாப்பு கொடுக்கும். ஏன்னா திருவேங்கடத்துக்கு ஆன கதி இவருக்கு ஆயிரம். இந்த ஞானசேகருக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது. அண்ணா யூனிவர்சிட்டி ஞானசேகர் தானே. அந்த கேஸில் நான் கேட்குறேன், அவர் ஏரோப்ளேன் மோடில் தான் போட்டிருந்தாருன்னு இப்போ சொல்ல என்ன அவசியம்? ஏன்னா விசாரணையே துவங்கலை. சரி, இவர் ஒருத்தர் தான் குற்றவாளி. ஹூ ஆர் யூ டு ஜட்ஜ் அட் திஸ் ஸ்டேஜ்னு கேட்குறேன் நான். காவல்துறைக்கு இன்வெஸ்டிகேட் பண்ணுற அதிகாரம் இருக்குது, ஆனால் இம்பார்ஷியலாக பண்ணணுமா இல்லையா? அதனால இப்போ 3 பெண் போலீஸ் அதிகாரிகள் தலைமையில் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டிருக்கு. இந்த ஞானசேகருக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஆவுடையார் கோவிலில் அந்த பெண் குற்றம் சாட்டி இருப்பது திரு ரகுபதிக்கு நெருக்கமானவர்னு. இங்கே குற்றஞ்சாட்டப்பட்டிருக்கிற ஞானசேகர் 75வது ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக கொண்டாட்டத்துக்கு ஏற்பாடுகள் கவனிக்க போயிருக்கார். அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்க்குற அளவுக்கு ஒருத்தர் போகிறாருன்னு கட்சியில் முக்கியமானவர். அப்போது ஞானசேகர் காவல்துறை அதிகாரிகளை பயன்படுத்தி இருப்பார் என்ற சந்தேகம் வருகிறது. சரி, அந்த பொண்ணோட பேர் டீட்டெயில்ஸ் எப்படி வரலாம்? நிர்பயா கேஸில் நிர்பயான்னு சொல்லி ஒரு கற்பனையான பேர் ஏன் கொடுத்தாங்க? சட்டப்படி அது தப்பு. டெக்னிக்கல் ஃபால்ட்டாக இருந்தால் அந்த டெக்னிக்கல் ஃபால்ட்டுக்கு ஹியூமன் இதனால தானே டெக்னிக்கல் ஃபால்ட் ஆகுது. அதுக்கு யார் காரணம்? யாரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க? காவல்துறையிலேருந்து இதுவரை ஒருத்தராவது இந்த எஃப்ஐஆர் வெள்ளானதுக்கு சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காரா? நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? ஏன்னா இந்த சம்பவம் நடந்து 23 நினைக்கிறேன், 25 வெளில வந்தது. சம்பவம் நடந்தது 23. ஆகவே அதிலிருந்து அவருடைய கால் ஹிஸ்டரியை இந்த 3 பேர் பெண் அதிகாரிகள் இருக்கிற ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமும் மகளிர் ஆணையமும் அதை வாங்கி அவர்கள் உண்மையை கண்டறிய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். நீதிமன்றமே ஞானசேகருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். ஏன்னா திருவேங்கடத்துக்கு ஆன கதி இவருக்கு ஆயிரம். பொது வழியில் சீமானும் அது அரசு அதிகாரியும் இது வெளிப்படையாக அவர் குற்றம் சாட்டுறது, அவர் குற்றம் சாட்டுறது அரசு அதிகாரி மாதிரி செய்யலாமா அப்படிங்கிறத கேள்வி. இல்லை, நான் சொல்கிறது ஒரு அரசியல்வாதி கூட குற்றம் சாட்டுறாரு. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா அரசியலில் எல்லா தரப்பு மக்களும் இருக்காங்க. காவல்துறை அதிகாரிகளுடைய தரம் குறைந்து கொண்டே வருவது கவலை அளிக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.